நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய், அதான் எல்லாம் போயிட்டாங்கல்ல, அப்புறம் நீ மட்டும் நின்றுட்டு இருக்க? நாளைக்கு வந்து டீச்சர் கலெக்ட் பண்ணிக்க போ. சார் ஒன்னு யாரா காலேஜுக்குள்ள விட்டது? ஒன்னு தான் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, போடா. நான் ஒன்றும் இப்போ ஸ்டூடெண்ட்டாக வரல சார், இவனுங்களோட ஃப்ரெண்டாக தான் வந்திருக்கேன். என்னது ஃப்ரெண்டா வந்திருக்கியா? இன்னைக்கு ஃப்ரெண்டா வருவ, நாளைக்கு மாமனா வருவ, அடுத்த நாள் மச்சானா வருவியா? என்னடா பேசுற நீ? வாசு கொஞ்சம் அமைதியா இருங்க. உன்னை தான் காலேஜ் விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம்ல, முதல்ல கிளம்பு. எதுக்கு அன்னெசரி ப்ராப்ளம்? ப்ளீஸ் கோ. நான் கிளம்புறேன் சார். அதுக்கு முன்னாடி இவனுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க. முடிவா? அதான் முடிவெல்லாம் எடுத்தாச்சப்பா. இப்போ எதுக்கு வந்திருக்கிற? கிளம்பு இங்க இருந்து. அவனோட டிசி ரெடியா இருக்கு, வாங்கிட்டு போக சொல்லுங்க. டேய், என்னடா பாக்குற? மறுபடியும் 10 பேரை கூட்டி வந்து ஸ்ட்ரைக் பண்ணலான்னு பாக்குறியா? அப்போ விட்டுட்டோம், இந்த தடவை விட மாட்டோம். உன் டீச்சர் கிழிஞ்சிடும், கிளம்பு முதல்ல. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். என்ன பேசணும்? இருங்க, அவரோட உனக்கு என்ன பேச்சு? எதுக்கு சார் கதிருக்கு மட்டும் டிசி தெரியும்? உனக்கு தெரியாது என்ன ஏது நடந்ததுன்னு? உனக்கு ஒண்ணும் தெரியாது. ரோட்ல அடிச்சுக்கிட்டு இருந்து எங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நிக்க வச்சாங்கல்ல. சார், அவனுங்க என்ன கேம்பஸ்குள்ளேயே சண்டை போட்டானுங்க? ரோட்ல தானே. ரோட்ல சண்டை போட்டது எப்படி காலேஜ் பிரச்சனை ஆகும்? பட் நாங்க தான் போய் அவங்களை ரிலீஸ் பண்ணி கூட்டு வந்தோம். அது தெரியுமில்ல உனக்கு? அதுக்கு இவன் என்ன சார் பண்ணுவான்? அவன் எதுவும் பண்ண தேவையில்லை. அவன் டிசியை வாங்கிட்டு கிளம்புனா போதும். சரி சார், பழனி இந்த காலேஜே இல்லையே, அவனை ஏன் சார் போலீஸில் பிடிச்சி கொடுக்கல? ஏய், அதெல்லாம் நீ கேட்காத, அது எங்க இஷ்டம். நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அப்படிலாம் சொல்ல முடியாது சார். எனக்கு சொல்லுங்க, பழனி ஏன் போலீஸ்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணல? பாயிண்ட். அவனையும் அவங்க அப்பாவையும் பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுப்பா. நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணீங்கல்ல. நாங்கள் இவனை கூட தான் டிஸ்மிஸ் பண்ண வேணான்னு சொல்கிறோம், பண்ணாமல் இருக்கலாம்ல சார். இவனும் பாவம் தான் சார். இவனுக்கும் குடும்பம் இருக்கு, இவனுக்கும் ஒரு அப்பா இருக்காரு. இவனையும் மன்னிச்சு விடலாம்ல. கரெக்ட். இப்போ என்ன பண்ண சொல்ற? டிஸ்மிஸ் பண்ண வேணாம் சார், சஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் தர பனிஷ்மெண்ட் அவனை தண்டிக்கிறதா இல்லாமல் அவன் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கலாம்ல. ப்ளீஸ் சார். ஏய், நீ சொல்றதுக்காகவெல்லாம் இங்க எதுவும் செய்ய முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, போடா. என்னால் என்ன சார் பண்ணிட முடியும்? நேராக இப்போ ப்ரெஸ்க்கோ இல்லை மீடியாக்கோ போவேன், நம்ம காலேஜில் நடந்ததெல்லாம் சொல்லுவேன். அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் சார். என்னடா மிரட்டுறியா நீ? அசோ, வாங்க, கொஞ்சம் வாங்க. பாத்தீங்களா எப்படி பேசுறான் அவன்? என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க பாருங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். அவனுக்கு சேர்த்து டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். மிஸ்டர் மேனன், எந்த விஷயத்தையும் பெருசுபடுத்தி அது ஊதி கெடுக்காதீங்க. அதை எப்படி முடிக்கணும்னு பாருங்க. இந்த விஷயம் ஊர் ஃபுல்லா தெரியணுமா? பின்ன என்ன சார், இவனுக்கெல்லாம் பயந்து அவனுக்கு டிசி கொடுக்கறத கேன்சல் பண்ணனா காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் நம்மளை மதிக்க மாட்டான் சார். ஆமா, இப்ப மட்டும் எல்லாரும் மதிக்கிற மாதிரி மத்த காலேஜ்ல போய் பாருங்க. லெக்சரர்ஸ் பார்த்தா கூட ஸ்டூடெண்ட் பயந்து ஓடுறாங்க. இந்த ஒரு காலேஜ்ல தான் கரஸ்பாண்டன்ட்டே கை நீட்டி பேசுறான். சார், அதுக்கு காரணமே நீங்க தான் சார். அவன் கூட்டம் கூட்டி கொடி பிடிச்ச அன்னைக்கு அவனை காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டான். நம்ம என்ன பண்ணாலும் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்தில் அவன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்கான் சார். மிஸ்டர் மேனன், நீங்க சொல்ற மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் 2 ஸ்டூடெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணி 4 பேரை சஸ்பெண்ட் பண்ணுனா காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்ட் இருக்க மாட்டான். அதுக்கப்புறம் எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு காலேஜ் கேட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டு நாளைக்கு நீங்க வெளியே போக வேண்டியதா? டிசி கொடுப்பேன்னா உடனே மீடியாவுக்கு போவேங்கிறான். அது காலேஜுக்கு அசிங்கம். அதனாலதான் யோசிக்கிறேன். சார், ஒன்னு சொல்லட்டுமா சார்? சொல்லுங்க. இந்த தடவை மட்டும் சிவா சொல்றதை கேட்டோம்னா அவமானம் நமக்கு தான் சார். இது மான அவமானம் பாக்குற டைம் இல்லைங்க. இது காலேஜோட இமேஜ் இன்வால்வ்டு. அதனாலதான் யோசிக்கிறேன். அந்த பையன் மட்டும் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டான்? சண்டே கேம்பஸ்க்கு வெளியே நடந்தது. இதுக்கு முன்னாடி அவன் பேர்ல எந்த கம்ப்ளைண்ட் இல்லையே. இல்ல சார். அவன் முதல் முறை பண்ணதுனால அவனை வார்ன் பண்ணி மன்னிச்சு ஒரு 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணி விட்டுடலாம் சார். அப்படின்னா சொல்றத கேளுங்க ப்ளீஸ் மிஸ்டர் மேனன். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. Do what I say. Just suspend him for 10 days. ஓகே சார். கதிரு நிறைய பேர் தலைவர். அவனோட டிசி ரெடியா இருக்குல்ல?
அது கொடுக்காதீங்க. தலைவருக்கா பார்த்துட்டாரு. ஒரு 10 days சஸ்பென்ஷன் கொடுக்க சொல்லியிருக்காரு. டைப் பண்ணி கொடுங்க. சார் இவனுங்களை மறுபடியும் காலேஜில் சேர்க்காதீங்க சார். வாசு சொல்றது செய்யுங்க. உங்களுக்கு நேரம்டா. டேய் சிவா, என்னடா இது? எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிஞ்சிருச்சு. என்னடா மனுஷன் அந்த பழனியோட அப்பா அப்படி கதறாரு. எனக்கே பாவமாச்சுரா. இதோ இந்த வெண்ணை மட்டும் அவனை அடிக்காம இருந்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காதுடா. நான் சொல்றேன் அவ்வளோ வேணான்னு பிடிச்சி தடுக்கிற பம்பா போய் அவன் அடிக்கிறான். யார் தான் தப்பு பண்ணல? நீ தப்பு பண்ணலையா, நான் தான் தப்பு பண்ணலையா? இவன் தான் திருடி இருப்பான்னு சந்தேகப்பட்டு இவன் அடிச்சப்போ கூட இவன் எடுக்கலன்னு தான் சொன்னான். இவன் அதுக்கு மேலேயும் நம்மக்கிட்ட போய் சொல்லணும்னு என்னடா அவசியம் இருக்கு? டேய் நீ தான் எடுக்கல, அப்புறம் எதுக்கு அவனை வச்ச? பூஜை மேம் என்னை சந்தேகப்பட்டு கேட்டாங்க தெரியுமா? அப்பயும் நான் அமைதியாக தான் இருந்தேன். ஏன் அந்த வெற்றி என் ஏரியாவுக்கு வந்து என்ன கத்துனா அப்போ கூட அதுக்கு நான் வருத்தப்பட்டேனே தவிர கோவப்படலடா. எப்போ நீங்களே என்னை சந்தேகப்பட்டு அதுவும் அவன் என்னை அடிச்சான் படுறா அப்போதானே நான் கோவப்பட்டேன். அப்போ கூட நான் அவனை அடிக்கணும்லாம் போலடா, உன் மேலே இருந்த வெறுப்பில் தான் போனேன். அவனா வந்து மாட்டிக்கிட்டான். அடிக்காம வேற என்ன பண்ண சொல்ற? அடிச்சான். எப்படி அடிச்சிருக்கணும்? இவன் எப்படி அடிச்சான்? அந்த மாதிரி ஒரு அடி அடிச்சுட்டு விட்டுருக்கணும். அதை விட்டு சண்டை கோழி விசால் மாதிரி எகிரி போய் அவனை அடிக்க போற. போலீஸ் பார்த்தான், பிடிச்சான்ல உளவுத்துறை டிஐஜி. டேய் தப்போ ரைட்டோ, பண்ணாத தப்புக்கு என்ன 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இனி யார் சொல்லி எதுவும் பண்ண போறதில்ல. அதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. தோ இவங்ககிட்ட சொல்றதும் வேஸ்ட் தான். நான் வரேன்டா, நீங்களே சந்தோஷமா நில்றா. டேய் டேய் கதிரு, ஆனா உன மூஞ்சிய தூக்கி. டேய் நில்றா. டேய் கதிரு, டேய் சொல்றான். என்னத்தை சொல்றது? இதே தான் நான் அன்னைக்கு சொன்னேன். அவன் பாட்டுக்கு இந்த மாதிரி தான் எஜமான் ரஜினி அந்த மாதிரி நடந்து போய் ஒரு சின்ன பிள்ளைய போட்டு அடிச்சிட்டான். இன்னொரு மேட்ரு தெரியுமா? அவனுக்கு சண்டைனாலே என்னன்னு தெரியல. அவன் எப்படி தெரியுமா அடிக்கிறான்? நடராஜர் அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பொண்ணுகிட்ட வாங்கிட்டா அது அடிக்கும் தெரியுமா? இதா போ, அவனை போய் ஜம்ப் பண்ணி குத்தி ஏதோ ஒன்று பண்ணிட்டான். இப்பவும் பாரு எங்கேயோ போய் அவனே அடிக்க போறான். நீ வேணா பாரு. டேய் நில்றா கதிரு. டேய் ரோசம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே ஃபீல் பண்ணி என்னடா பண்றது? சஸ்பெண்ட் வேற ஆயாச்சு. வா போலாம். ம் ம் சுத்தம். யார் கண்ணில் மாட்டக்கூடாதுன்னு நினச்சின்னா அவங்க கண்ணிலே மாட்டிக்கிட்டேன். டேய் அவங்ககிட்ட என்னால் பதில் சொல்லின்னு இருக்க முடியாது. எஸ்கேப் ஆயிடலாமா? மெயின் கேஸ்லேயே மாட்டியாச்சு, அப்புறம் என்ன எஸ்கேப்பு? மூடிட்டு பதில் சொல்லிட்டு போ. வராங்க. உனதான் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்களே, எதுக்கு காலேஜ்குள்ள வந்த? ஐயோ நான் எதுவும் பண்ணல மேம், அவனா தான் வந்திருக்கான். இவன் தான் இப்படி பண்றானா? நீங்க அதுக்கு மேல பண்றீங்க போல. மேம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இங்க படிச்சிட்டு இருக்காங்க, உங்கள மாதிரியே பண்ணிட்டு இருக்காங்க. மா விடுங்களேன், அதான் கிளம்பிட்டேன்ல. நீங்கள் தான் அவனுங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டீங்க. என்னாலையும் அப்போலாம் இருக்க முடியாதுமா. டேய் சிவா, என்னடா பேசுற நீ? நீ பேசுறது ரொம்ப தப்புடா. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குனாலுமே எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா ஃபர்ஸ்ட் ஆளை வந்து சப்போர்ட் பண்ணுறது உங்கள் அம்மா தான். அவங்கள போய் அவங்களுக்கு நீ மட்டும் இல்லை, நாங்களும் குழந்தைங்க மாதிரி தான். போதும் நிறுத்துறியா? நானும் உன் வயசெல்லாம் தாண்டி தான் வந்திருக்கேன். நான் இருக்கிறப்ப என்ன பேசுவேன், நான் இல்லாதப்ப நீ என்ன பேசுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவனை சஸ்பெண்ட் பண்ணிருக்க கூடாதுடா, ஒன்ன பண்ணிருக்கணும். அதான் ஆர்டரா தானே போயிட்டு இருக்கு, அடுத்து பண்ணுவாங்க. என்ன ஆர்டர்? ஐயோ இல்லை மேம், இன்னைக்கு என்னடி ஆர்டர்? மண்டே ஆர்டர் தானே, அதான் சொல்லி. போதும் நிறுத்துறியா? சிவா நீ முதல்ல கிளம்பு. டேய் வா போகலாம். டேய் அவனை எதுக்கு கூப்பிடுற? உன தானே கிளம்ப சொன்னேன். இல்லை மேம், என்னையும் தானே சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நானும் சிவா கூட போயிடுறேன். கிளம்புங்க முதல்ல. டேய் வரேன்டா. டாட்டா. நான் அப்படியே லைப்ரரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன நினைச்சிட்டு அடிச்சிடலாம். அவனை அடிக்காதீங்கப்பா, பாவம்ப்பா. டேய் நீ பேசாத, அப்பான்னு கூப்பிடாத. ஏய் வெற்றி, என்னடா ஆச்சு? ஏன்டா அழற? சரி பழனி எங்க? நான் பாத்துக்கிறேன்னு சொன்னல, விட்டுட்டியடா அவனை. என்னால் எதுவும் பண்ண முடியல ஸ்டெல்லா, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல.
டேய் வாடா. டேய் புருட்டோ, பழனி அவங்க அப்பா கிட்ட படிதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட், எங்கெல்லாம் படிதான் பாடம் சொல்லி கொடுப்பா. ப்ரொஃபஸர்லாம் கூட அவனுக்கு பாடம் வச்சு சொல்றாரு. இப்ப வேலைக்கு போனா சம்பளம் கம்மியா தருவாங்க, இன்னும் 3 வருஷம் பொறுத்து போனா நிறைய சம்பளம் தருவாங்க அப்படின்னு போய் சொல்லி ஏமாத்தி நான் நிறைய சாப்பிட்டா. பாவிடா பாவிடா பாவிடா. அதான் வெற்றிக்கலாம் பார்த்து பண்ணா. நம்ம என்ன வேணும் பண்ணோம். இல்லடா, என் மனசு தாங்கலடா. அவங்க அப்பா என் கையை பிடிச்சி கேட்கும் போது செத்துட்டேன்டா. பாவண்டா அந்த மனுஷன். அவர் எவ்வளவு கடவுளாம் கண்டிருப்பாரு. நம்ம அவரை ஏமாத்திட்டோம்டா. அவர் புள்ளியில பட்டு விட நம்மள தான் நடப்படாரு. பாவிடா, நான் சாப்பிட்றதுக்கு போய் சொல்லிட்டேன்டா பிரிட்டோ. அவரோட புக்கோ கூட காசு கொடுத்தாரா, அதை கூட நான் வாங்கி சாப்பிட்டேன்டா. நான் தானே பாவம் பண்ணேன். அவர் அப்படியே உயிரோடே சாவச்சிட்டேன்டா. என்ன மன்னிச்சிரா. ஐயோ பழனி, லூசு மாதிரி பேசாதடா. நம்ம எதுவும் வேணுமே பண்ணல. அவன் அப்ப சொன்ன ஒரு பொய்யை எவ்வளவு கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணோம். நம்ம என்ன வேணும்னா மாட்டி விட்டோம். நம்ம மட்டும் இந்த உண்மையை அன்னைக்கே சொல்லியிருந்தா இன்னைக்கு அவங்க அப்பா அப்படி அழும்போது எனக்கு கண்ணால பார்க்க முடியலடா. ரொம்ப நல்ல வாழ்த்துடா அவரு. இதுக்கு எல்லாத்தையும் நான் தானே காரணம். இதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா விட்ரா மணி. வெற்றி பார்க்கலாமா? இல்லடா, நீ போடா. நான் கொஞ்ச நேரம் அழுதுட்டு வரேன்டா. எல்லாரும் பாக்குறாங்கடா. டேய் பரவாயில்லடா மணி, வா ஏஞ்சிரா பார்க்கலாம். டேய் எனக்கு கொஞ்ச நேரம் தனியா அழுவுறா. போடா. டேய் மணி, பழனி எனக்கு தான் ஃப்ரெண்ட். வாடா, வெற்றிட்ட போய் சொன்னா ஏதாவது நடக்கும்டா. ப்ளீஸ் டா போ. சரி நீ இங்கே இரு, நான் வெற்றிட்ட போய் சொல்றேன். பழனி என்ன மன்னிச்சிரு பழனி. நான் சாப்பிடணும் ஏமாத்தி போய் சொல்லி நான் தானே காரணம் பழனி. என்னை மன்னிச்சிரா. இதை பாவி மன்னிச்சிரா அப்பா. நம்ம பண்ணது தப்பு வெற்றி. எப்போ அவன் +2 ஃபெயில் தெரிஞ்சதோ அப்போவே அவங்க அப்பா கிட்ட போய் சொல்லியிருக்கணும். அவனை +2 பாஸ் பண்ண வச்சதுக்கு அப்புறம் தான் அவனோட அட்மிஷன் பார்த்து நம்ம யோசிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்போ ஃபீல் பண்ணுறதுல ஒரு யூஸும் இல்லை வெற்றி. இந்த மாதிரிலாம் நடக்கும் நமக்கு எங்கே தெரியும் ஸ்டெல்லா? எனக்கு தெரியும் வெற்றி, இப்படிலாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் நான் ஒன்னொன்றுக்கு பயந்துட்டே இருந்தேன். பழனியோட அப்பா ரொம்ப பாவம்டா. பழனி அவங்க அப்பாவை ஏமாத்தினதை விட நம்ம தாண்டா அவங்க அப்பாவை ஏமாத்தினோம். அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு நம்ம தாண்டா காரணம். இங்க வருஷல்ல அவனை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தணும், எல்லாரும் அவமானப்படுத்தணுன்றது யாரோட ஐடியாவும் கிடையாது. சரியா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவனை காப்பாற்றணும்னு நினைச்சோம், முடியல. நம்ம காப்பாற்றிட்டா எவன் ப்ரேயர் பண்ணான்னு தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஐபேட் தான்டா. யார் எடுத்தானே தெரியலடா. சும்மா எதுக்கு அந்த காண போன ஐபேடை தான் இந்த ப்ராப்ளம் காரணம்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அது இப்போ வந்த பிரச்சனை. இந்த பிரச்சனை காரணம் அது இல்லை. முன்னாடியே நம்ம பழனி விஷயத்துல சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கணும். எடுத்திருந்தா இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காது. நான் வர வெற்றி. நடக்கணும்னு ஃபேட் இருந்திருக்கு, நம்ம என்ன பண்ண முடியும்? டேய் அவன் என்னடானா அங்க முட்டி போட்டு தேம்பி அழுகுறான், நீயும் இங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவன் என்ன செத்தா போயிட்டான், ஏதாவது ஒன்னா பாத்துக்கலாம்டா. வாடா. டேய் 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 ஹாய். உங்கள் அம்மா கிட்ட லைப்ரரி போயிட்டு வரேன்னு கிமிக் பண்ணிட்டு வரதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏண்டா உங்கள் கூட சேர்ந்து படிக்க முடியல, எக்ஸாம் எழுத முடியலன்னா ஓகேங்களா, நிம்மதியாக காலேஜுக்கு கூட வர முடியலடா. போன வாரம் என்னன்னா நீ போய் சஸ்பெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்துக்கிட்ட. உங்கள் வீட்டில் உன்னை பார்க்கறதுக்கு ஆரஞ்சும் சாத்துக்குடியும் வாங்கிட்டு வந்து போதும்னு ஆயிடுச்சு. இந்த வாரம் இவன் நீலாம் ஒன்றும் எங்கள் வீட்டுக்கு வந்து எனக்கு ஆறுதல் சொல்ல தேவையில்ல. நீ முதல்ல காலேஜுக்கு போ. இப்போ யார் உன்னை வீட்டில் வந்து பார்க்குறேன்னு சொன்னா? டேய் சிவா, இவன் கூப்பிட்டானேன்னு ஓடி வந்து இவனை காப்பாற்றின பார்த்தியா? அது ரொம்ப பெரிய தப்பு. நீ வராமல் இருந்திருக்கணும். வர்றதுக்கு முன்னாடி இவன் எப்படி தொடர்ந்து நீங்கள் போய் உட்காந்துருந்தான் தெரியுமா? இப்போ எப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கான் பாரு. என்னடா மீண்டும் மீண்டும் முறைச்சிக்கிட்டே இருக்க? ஏய், எங்கள் குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? அப்படிப்பட்ட குடும்பத்தில் உள்ள வாரிசை நீ முறைக்கிற. நீயே முறைக்கிற. உண்மையிலடா 1955 எங்கள் தாத்தா எலெக்ஷன் நின்னாரு. எதுக்கு நின்னாரு? வேற எதுக்கு? ஓட்டு போட தான். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வளர்ந்து வந்த என்னை பற்றி பேசாம முதல்ல இந்த தருதலைக்கு அட்வைஸ் பண்ணு. என்னப்பா அட்வைஸ் பண்றது?
2 பேரும் இப்படி பேசி பேசி எதனா ஒருத்தனை காலேஜ் விட்டே துரத்திட்டீங்க. ஓ, நீ அவனுக்காக தான் ஃபீல் பண்ணுறியா? நான் கூட எனக்காக தான் ஃபீல் பண்ணுறியோன்னு நினச்சேன். நீங்களே எப்படி எனக்காக கவலைப்படுவீங்க? நீங்களாம் யாரு? என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும்டா. உங்கள் அட்வைஸ் எனக்கு தேவையில்ல, உங்கள் ஆறுதலும் எனக்கு தேவையில்ல. உங்கள் வேலையை பார்த்துன்னு போங்கடா. ஆமாடா, சாரை பார்த்துக்கிறதுக்கு அவருக்கு தெரியுமா? அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கரஸ்பாண்டன்ட் சார் சார் சார்னு கெஞ்சிட்டு இருந்தான். ஆளப்பாரு, நீ ஒரு லூசுடா சிவா. இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனுக்கு போய் கரஸ்பாண்டன்ட் போய் அப்படி பேசிட்டு இருக்க. அப்படியே விட்டுருக்கணும்டா அவனை. இவெல்லாம் 3 வருஷம் கழிச்சு டிகிரி வாங்கிட்டு போவான்னு நினைக்கிறேன். எல்லா பேப்பர்லையும் அரியர் தான் வைக்க போகிறான். இவனுக்குலாம் டிசியை கொடுத்துருக்கணும்டா. அப்படி கொடுத்துருந்தாவது குன்னக்குடி ஹாப்பியாக ஒரு 18 வருஷம் இருந்திருப்பார். ஆளப்பார். டே ஜீவா, நீ ரொம்ப பேசுகிற. உனக்கு அவ்வளோதான் லிமிட்டு பார்த்துக்க. என்ன அவ்வளோதான் லிமிட்டு? டேய், நீ பழனி அடிச்சிட்டேங்கிறதுக்காகலாம் ரொம்ப பீத்திக்காத. பழனி அடிக்கிறதுக்கு நீ தேவையில்ல. காலையில் அடிக்கிறது பார்த்தியா ஒரு காற்று, அது போதும் அவனை அடிச்சு தூக்குறது. அடிச்சிட்டாரான் டானா. அதை விட்டு ஏன்ட்டியும் வந்து அதே மூடில் பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்போ நான் ரொம்ப உக்கிரமாயிரும் பார்த்துக்கோ. டேய் லூசு பல, அதான் நல்லா சொல்லு. லூசு பல உன்னதாண்டா லூசு பையில. என்னேவா மூடிட்டு வா போலாம். டேய், இவன் என்ன பேச்சு பேசுறான்னு பாரு. என்னன்னு கேளு. ஏன்டா ஏற்கனவே ஒருத்தன் காலேஜ் விட்டு போயிட்டான், இவன் வேற 10 நாள் சஸ்பெண்ட் ஆயிருக்கான். ஏன்டா நிலம புரியாம இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்க? இல்லடா, சஸ்பெண்ட் ஆகுறது நம்ம கேங்குக்கு ஒன்றும் பூசு கிடையாது. சரி போங்க, ஏதோ நடக்கட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான், இது எல்லாத்துக்கும் அந்த காரணம் அந்த வாசனை தான்டா. அவரை உதச்சுனா எல்லாம் கரெக்டா இருக்கும்டா. அந்த வாசனை மட்டும் இல்லடா, வாசனை பிரின்சிபல் அந்த கரசி எல்லாரும் போட்டு கொளுத்துறா. இல்ல சமயத்தில் இவங்க அப்பா தான் கரசன்றத்தையே மறந்துடுறோமே. சமாளிப்போம். சாரிடா வெற்றி, ஆவேசத்தில் என்ன பேசுன்னு தெரியாமல் பேசிட்டேன்டா. சாரி. அங்கே பாடுறா, படுறதுலாம் பட்டு எவ்வளோ சந்தோஷமாக வரானுங்க. அவனுங்களாம் நல்லா இருக்க மாட்டானுடா. அந்த கைதியில் நான் சும்மா விட மாட்டேன்டா. மூடிட்டு வா. டேய், அங்கே பாரு, பழனியை வெளியே அனுப்பிச்ச கடுப்பில் நம்ம மேலே சரியான கோபத்தில் இருப்பானுங்க. பிரச்சனை வேணா, வாங்க போயிடலாம். டேய், நம்ம என்னடா பண்ணோம்? நம்ம எதுக்கு போனோம்? வா. என்னடா இவன்? வாடா. டேய், கூப்பிட்டாலாம் கண்டுக்காத, அப்படியே வெளியே போய் பஸ் பிடிச்சி போயிடும். டேய் நில்லுங்கடா. டேய், அதான் கூப்பிடறான்ல, நில்லுங்கடா. அமைதியாடுறா. என் ஃப்ரெண்டு வெளியே போய் நீங்க தானே காரணம். உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன்டா. இருடா. அடிக்கணும்னு முடிவு பண்ணல, கொஞ்சம் பெரிய கல் எடுத்து மண்டையில போட வேண்டியதுதானே? பெரிய கல்லா? அவசரத்துல சின்ன கல் தானே கடிச்சது. டேய், இப்போ எதுக்கு நீ உருட்டி விட்ட ட்ரம் மாதிரி துள்ளிட்டு இருக்க? சீன் போடாம போடா. டேய் ஜீவா, உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. ஆனா இந்த கதிரே, உன் சாவு என் கையில தான்டா. டேய் சும்மாரா, நீ வேற பழனியை வெளியே கோவத்துல பேசிட்டு எனக்கு சைலண்டா. நீ மேலே பேச மாட்டேன், அமைதியாக இருந்துக்கோ. எல்லாம் என்னே கேளுங்கடா. நம்ம பழனி மேலே உள்ள பாசமே இல்லையாடா. பழனி வெளியே போக காரணமே இந்த பைப்பு தான்டா. அவனை எதுவும் கேட்காதீங்கடா, போங்கடா. இப்போ சந்தோஷமாடா? அந்த பையனை அநியாயத்துக்கு காலேஜ் விட்டு அனுப்பிட்டீங்களேடா. அவங்க அப்பா இதை எப்படி தாங்கிக்க போகிறாருன்னு தெரில. அந்த மனுஷன் தானே அந்த குடும்பத்துக்கு எல்லாமே. அவருக்கு மட்டும் ஏதாச்சு அந்த குடும்பமே நடுத்தரில் தான்டா நிற்கும். டேய், இப்போ ஏன்டா எல்லாரும் எங்களை பிடிச்சி கத்திட்டு இருக்கீங்க? 12th ஃபெயில் ஆன பையனை அடித்து வெளியே தோர்த்தாம அவார்டா கொடுப்பாங்க? கதிரு, பேசாது. டேய், என்னடா அமைதியாக இருக்கு சொல்கிற? டேய் வெற்றி, உங்கள் அப்பா தானே உன்னை காலேஜ் விட்டு அனுப்புனாரு, அவரு போய் கேள்றா. அதை விட்டு சும்மா எங்களை பிடிச்சி திட்டிட்டு இருக்க? கதிரு, உன்னை பேசாதான்னு சொன்னேன். டேய், நீ வேணா அவனுக்கு பயப்படுறா, நான் ஏன்டா அவனுக்கு பயப்படணும்? டேய், என்னடா சிவா, இப்போ எதுக்கு இவனை அடிக்கிற? உர்ரா, அவன் அடிக்கிட்டோம். அவர் அடிக்கிறேன் இதுதான் முதலா. அவரு எப்போ பார்த்தாலும் அடிக்கிறாரு. அட்ரா அடி. ஜீவா, அவன் அமைதியா இருக்காருன்னா இருக்க சொல்லு, இல்லைன்னா மரியாதை கிளம்பி போக சொல்லு அவனை. நான் கிளம்புறேன்டா, எல்லாத்தையும் நீங்களே பாத்துங்க. இதுக்கப்புறம் எனக்கு என்ன வேலை? டேய் உர்ரா. டேய் இருடா. முக்கியம் அவன் கூடயே போடா. டேய் கதிரு, என்னடா இப்படி பண்ற சிவா? டேய், எத்தனை முறைடா கேட்டேன்,
அந்த ஐபேட் எடுத்துருந்தா தந்துருங்கண்ணே எவனா கேட்டிங்களாடா? இப்போ அநியாயத்துக்கு அந்த பையனை பலியாக்கிட்டீங்களேடா. டேய் அதான் எடுத்த இடத்துல திருப்பி வச்சுட்டான்னு சொல்கிறான்ல, அப்புறம் என்ன? டே எடுத்து வைப்பா, திருப்பி அதே இடத்துல வைப்பான். பிரிட்டோ, பிரச்சனை பெருசாக வேண்டாம் தான் நாங்களே அமைதியாக போகிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. வெற்றி, இப்படிலாம் அவனும் யாருக்குமே தெரியாது. உனக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். இந்த பிரச்சனை ஆரம்பித்தா இங்கே தான் வந்து முடியும்னு எத்தனை வாட்டி கேட்டேன். அவன் எடுத்தானான்னு வாயை திறந்தீங்களா? எடுத்ததை திரும்ப வச்சதையாச்சும் முன்னாடி சொல்ல வேண்டியதானே? டே இவனுங்களோட என்னடா பேச்சு? எடுத்தது இந்த பைப்பு தான் தெரிஞ்சிச்சு, உங்க 3 பேரையும் அதே இடத்துல புதைச்சிருவோம்டா. அதே கதிர் எடுக்காம வேற யாராவது எடுத்திருந்தாங்கன்னு தெரிஞ்சுது, யாரை புதைக்கிறேனோ இல்லையோ ஒன்றை புதைச்சிரும். டேய் அவன் ஒரு காமெடி பீஸ்ரா, அவனை போய் வா போலாம். வா வாடா வான்னு சொல்கிறேன்ல, வா.